Students, welcome to Sai Mukudi channel. Today நம்ம 10th standard physicsல first lesson laws of motionல solved problems தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 1 பார்ப்போம். Calculate the velocity a moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg meters second inverse 1 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, அதோட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 5 கிலோகிராம், லீனியர் மொமெண்டமும் கொடுத்துட்டாங்க 2.5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1. அப்போ நம்ம வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா தெரியும்ல, என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இப்போ நம்மளுக்கு லீனியர் மொமெண்டமும் தெரியும், மாஸும் தெரியும், வெலாசிட்டி தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ வெலாசிட்டியை இந்த சைடு வச்சுக்கணும். அப்போ மாஸை வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்துடணும். மாஸ் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மல்டிபிள் இந்த சைடு வந்தால் டிவைடாக மாறும். அப்போ டிவைட் பண்ணோன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் டிவைடட் பை மாஸ். இப்போ வெலாசிட்டியை ஷார்ட்டாக நம்ம வின்னு எழுதலாம்ல. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் நம்ம என்ன சொன்னோம்? 2.5 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1 சொன்னோமா, அதை 2.5ன்னு எடுத்துப்போம். டிவைடட் பை மாஸ் என்ன? 5 கிலோகிராம். அப்போ 5ன்னு எடுத்துப்போம். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம 2.5ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே ஒரு பாயிண்ட்டை இங்கிட்ட கொண்டுட்டோன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு 25/15 கிடைக்கும். அப்போ 125 is 25, 225 is 50. ஓகேவா? அப்போ 1/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக இருக்க உங்களுக்கு கஷ்டமாக நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தெரியும்னா நீங்கள் டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 1/2 நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 0 ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட் 0 சேர்த்துக்கணுமா? இப்போ 10 2 டேபிளில் 10 எப்போ வரும்? 5. அப்போ 5 டைம்ஸ் இருக்குமா? 5 2s are 10, 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 0.5. அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 0.5 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1. எப்போயும் வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம எழுதும் போது மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1 தான் எழுதணும். அடுத்த ப்ராப்ளம் 2 பார்ப்போம். A door is pushed at a point whose distance from the hinges in 90 cm with a force of 40 Newton. Calculate the moment of the force about the hinges. இப்போ வந்து ஒரு டோர் வந்து அதை புஷ் பண்ணுறாங்க. எவ்வளோனா 40 நியூட்டன் ஃபோர்ஸில் அதோட ஃபோர்ஸில் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹிஞ்சஸ் வந்து 90 சென்டிமீட்டர். ஹிஞ்சஸ்னு அந்த கதவுல ஒரு மொனைன்னு சொல்லுவோம்ல, அதை தான் ஹிஞ்சஸ்னு அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸை வந்து நம்ம எம்னு டினோட் பண்ணிக்கலாமா? அப்போ அதோட ஃபார்முலா என்ன? எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப் வந்து ஃபோர்ஸ், டி வந்து டிஸ்டன்ஸ். அப்போ எஃப் நம்மளுக்கு என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து என்ன? 40 நியூட்டனா. அடுத்து டி டிஸ்டன்ஸ் என்ன? 90 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டோட வேல்யூவும் தெரியும். ஸோ அப்போ நம்ம ஈஸியான மொமெண்டம் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 0.9 எப்படி வந்துச்சுன்னா, இங்கே 90 சென்டிமீட்டர் இருக்கா டிஸ்டன்ஸு, நம்மளுக்கு வந்து ஆன்சர் மீட்டரில் வேணும். ஸோ மீட்டிக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.9 மீட்டர் கிடச்சிடும். அதை தான் நம்ம 0.9 இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மொமெண்டம் கிடைக்குமா? 40 இன்ட்டு 0.9, 0 9s are 0, 0 0s are 0 இன்ட்டு 4 9s are 36, 4 zeros are 0 plus 3 3. அப்போ 360
இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வைக்கணுமா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் அதை போட தேவையில்ல. ஸோ 36 nm இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ப்ராப்ளம் 3 பார்ப்போம் வாங்க. ப்ராப்ளம் 3. At what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth? இப்போ சென்டர் ஆஃப் த எர்த் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அப்போ நம்ம ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வில் பி வந்து 1/4 அதோட வேல்யூ இருக்கும்போது கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்தை வந்து நம்ம ஆர் டாஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச்ன்னு எடுத்துப்போம். ஜியோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியல, இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜியோட வேல்யூ ஜிஎம் கேபிட்டல் ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ அடுத்து நம்ம அதே மாதிரி ஜி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஜி டேஷ் கண்டுபிடிச்சோன்னா அதே மாதிரி ஜிஎம் தான் வரும். ஆனால் ஆர் ஸ்கொயர் நீங்கள் இருக்கா, அதுக்கு பதிலாக ஆர் டேஷ் ஸ்கொயர்னு மாறும். இவ்வளோ தான். இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். மேலே உள்ள 2 எக்ஸ்ப்ரெஷனையும் கம்பேர் பண்ணோன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணோன்னா ஜி டிவைடட் பை ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஜிஎம் டிவைடட் பை ஆர் டேஷ் ஸ்கொயரா. இப்போ ஜிஎம்மும் ஜிஎம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜி டிவைடட் பை ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டேஷ் ஸ்கொயரா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ஹோலாக எடுத்துக்கணுமா, ஹோல் ஸ்கொயர் எடுத்துப்போம். ஹோல் ஸ்கொயராக எடுக்கும்போது நம்ம ஹோல் ஸ்கொயரை இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்புறம் ஆர் டேஷோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல, என்னது ஆர் ப்ளஸ் ஹச்னு, அதாவது நம்ம எழுதிப்போம் ஆர் ப்ளஸ் ஹச்னு. நெக்ஸ்ட்டு ஜி டிவைடட் பை ஜி 1/4ன்னு சொன்னாங்களா, அதனால் 1/4ன்னு ஜி பை 1க்கு பதிலாக ஜி ஏற்கனவே ஜி இருந்தனால பை 4ன்னு எடுத்துப்போம். அப்போ வந்து இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹச் டிவைடட் பை ஆர் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. அப்போ இந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிரும், பேலன்ஸ் 1 இருக்கும், ப்ளஸ் ஹச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜியோவும் கேன்சல் பண்ணிக்கணும். கீழே உள்ள 4 வந்து மேலே கொண்டுட்டு போய்க்கணுமா. இப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை வந்து இங்கே கொண்டுட்டு வரும்போது ரூட்டாக மாறுமா. அப்போ √4ஓட வேல்யூ என்ன, 2. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹச் பை ஆர் வந்துருமா. அப்போ இந்த +1 வந்து இங்கே -1 வருமா, இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ஆர். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ஆர். இப்போ இந்த ஆரை வந்து இதோட மல்டிபிள் பண்ணலாமா, கிராஸ் மல்டிபிள் மாதிரி. அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஆர். நமக்கு தெரியும்ல, ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹச்னு. அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக இங்கே நம்ம ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ அந்த மாதிரி ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆர் இருக்கனால ஆட் பண்ணோன்னா 2 ஆர்னு மாறும். அப்போ ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் ட்விஸ்ட் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். இப்போ வந்து நம்ம அவங்க கேட்டதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோமா. இது இப்போ என்ன இருக்குது, ட்விஸ்டாக இருக்குது, 2 டைம்ஸாக இருக்குது. அதான் நம்ம ட்விஸ்ட் த ரேடியஸ் ஆஃப் த எர்த்துன்னு கொடுத்துருக்கோம். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்ம 10th நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு.